ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசி குழா புட்டு. இது ஏன் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அதனால் அதை கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து ஹை ஃபைபர் இருக்குது, இதில் ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது. இதை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரெட் கலரில் இப்படி தாங்க இருக்கும். 1.5 கப் எடுத்துக்கலாம். இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வைக்கலாங்க. இப்போ நல்லா அலசியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். எதுக்கு ஓவர் நைட் ஊற வைக்கணும்னா, அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் ஓவர் நைட். இது பாருங்கள், ஓவர் நைட் ஊறியாச்சு. டபுள் த அமௌண்ட் வந்திருக்குது பாருங்கள். எல்லாம் தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா இருத்துரும். பாருங்கள், நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் காய வச்சிங்கனாவே போதும். ஃபேன்லேயே காய வச்சினா கூட போதுங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கீழே காய வச்சிட்டேன் பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிடலாங்க. நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடணுங்க. கண்டினியூஸாக அரைங்க. பாருங்கள், நல்லா பவுடராக ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு சல்லடையில் வந்து சலிச்சிடலாம். அப்போ தான் அரைப்படாத அந்த அரிசியெல்லாம் அடியில் தங்கும். அதை மறுபடியும் நம்ம அரைக்கணும். மறுபடியும் மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ வந்து புட்டு மேக்கரை வந்து, அதான் ஸ்டீமரை போட்டை வந்து நல்லா தண்ணி ஆஃப், அந்த குடத்தில் வந்து ஆஃப் இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க தண்ணி. இந்த மீன் டைம் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நல்லா இதுலேயே நல்லா வெந்துடும். நல்லா ஹாட் வாட்டர்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் தண்ணியை. ரொம்ப ஆட் பண்ணிடாதுங்க. இது தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். அந்த மாதிரி இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. நம்ம தேங்காய் துருவி ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். புட்டுக்குழல் இதுதாங்க புட்டுக்குழல். இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கங்க. காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஆட் பண்ணிவிட்டு இப்போது புட்டு மாவு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து வெளியே வரும்போது நல்லா அழகாக ஷேப்பாக வரும். ரொம்ப மாவு லூஸாக இருந்தாக்கா சரியாக அழகாக கண்டினியூஸாக வராது. மறுபடியும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் புட்டு மாவு ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மறுபடியும் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேங்காய் ஆட் பண்ணி இப்போ லிட் போட்டு மூடிடுங்க. அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், வச்ச உடனே ஸ்டீம் வரும், அது கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்மெல் வரும். அந்த வெந்த ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதை பார்த்தாவே வெந்துடுச்சின்னு அர்த்தம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வாசனை வந்துடுச்சு. எடுத்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம இதை வந்து டீமோல்ட் பண்ணோம். நல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் அழுத்தினாவே வெளியே அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா குழா புட்டு ரெடிங்க. இதுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.